அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்று அசிசி நகர் புனித பிரான்சிஸ் விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 24 முடிய. இயேசுவின் சீடர்கள் தம் நற்செய்தி பணியை முடித்துவிட்டு திரும்பும்போது மகிழ்ச்சியின் படிமுறை பற்றி அவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் இயேசு. இயேசுவின் பெயரை சொல்லி பேய்களை ஓட்டிய பெருமை பறைசாற்றும் சீடர்கள் தீய ஆவிகளை அடிபணிய வைத்தது பற்றி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றனர். இயேசு அவர்களின் மகிழ்ச்சியை ஏற்பிசை செய்கிறார். இயேசு கொடுத்த அதிகாரம் அவர்களுடன் இருப்பதால் எதுவுமே அவர்களுக்கு தீங்கு இழைக்காது என்று உறுதி அளிக்கிறார். ஆனாலும் தீய ஆவிகள் தங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை விட தங்களின் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி மகிழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இயேசு. நாமும் மகிழ்ச்சியின் இந்த படிமுறையை நம் வாழ்வாக்கிக் கொள்வோம். 2 வகையான மகிழ்ச்சிகள் நம் வாழ்வில் ஏற்படலாம். உலகு சார்ந்த வெற்றிகள், பரிசுகள், பொருளாதார லாபங்கள், நிறைவேறிய கனவுகள் போன்றவை நமக்கு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் இவை மேலோட்டமான மகிழ்ச்சிகளே. இவற்றை விட மேலான ஆழமான மகிழ்ச்சி இறைவன் மட்டுமே தர முடியும். நம் வாழ்வு இறைவனுக்கு ஏற்புடையதாக அமையும் போது, நாம் இறைவனின் வார்த்தைகளின்படி வாழும்போது நமது பெயர்கள் விண்ணகத்திலே எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. அந்த மகிழ்ச்சி நிறைவான நிலையான மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சிக்காக உழைப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று அசிசி நகர் புனித பிரான்சிஸ் விழாவை கொண்டாடுகிறோம். இத்தாலியில் அசிசி நகரில் 1182 ஆண்டு பீட்டர் பெர்னாண்டோன் மற்றும் பீகா ஆகியோரின் மகனாக பிறந்தவர் யோவான் தே பெர்னாண்டோன். துணி வியாபாரியான பீட்டர் நல்ல வசதியுடன் இருந்தார். பீகா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் என்பதால் தமது மகனுக்கு பிரெஞ்சு மொழியையும் கற்றுக் கொடுத்தார். இதுவே பின்னாளில் பிரான்சிஸ்கோ, அதாவது ஆங்கிலத்தில் பிரான்சிஸ் என்று அழைக்கப்பட காரணமாக அமைந்தது. செல்வந்தரி மகனான பிரான்சிஸ் ஆடம்பர வாழ்வில் திளைத்தார். எப்போதும் தான் வசதியானவர் என்பதை நடை உடை பாவனைகளில் வெளிப்படுத்தினார். அதே வேளையில் ஏழைகள் மீதும் கரிசனை கொண்டிருந்தார். ஒரு முறை தந்தையின் வியாபாரத்தை கவனித்து வந்தார். அங்கு வந்த ஒரு பிச்சைக்காரர் கை நீட்டினார். அப்போது பிரான்சிஸ் ஏது கொடுக்கவில்லை. மாலை வியாபாரம் முடிந்தவுடன் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு அந்த பிச்சைக்காரரை தேடி சென்று அன்றைய வருமானத்தை கொடுத்து விட்டு வந்தார். இதை கண்ட நண்பர்கள் அவரின் தாராள குணத்தை நினைத்து பாராட்டினார்கள். பெற்றோர் திட்டினார்கள். பிரான்சிஸ் 1201 பெருஜியாவுக்கு எதிரான போரில் இராணுவ வீரராக களம் கண்டார். கைதாகி கொலஸ்ட்ராடா சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருந்த போதுதான் அவரின் ஆன்மீக பயணம் தொடங்கியது. ஓராண்டுக்கு பிறகு பிரான்சிஸ் விடுதலை ஆனார். உரோமைக்கு திருப்பயணம் சென்றார். ஆலய முற்றத்தில் பிச்சை எடுத்து அதனை ஏழைகளுக்கு கொடுத்தார். ஆலய ஒன்றில் ஜெபித்து கொண்டிருந்த போது இயேசு காட்சி கொடுத்து, எனது ஆலயம் பழுதடைந்து உடைந்து விழும் நிலையில் இருக்கிறது, நீ அதனை பழுதுபார் என்று உரைத்தார். தான் ஜெபித்து கொண்டிருக்கும் ஆலயத்தை தான் இயேசு குறிப்பிடுகிறார் என்று நினைத்து அதனை பழுது நீக்க உதவினார். பல்வேறு ஆலயங்களுக்கும் உதவிகள் செய்தார். 1209 பிப்ரவரி 24 நடந்த திருப்பலியில் குருவான ஒருவர் பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே என்ன இறைவார்த்தையின் அடிப்படையில் மறைவுரை நிகழ்த்தினார். பிரான்சிஸ் தெளிவு பெற்றார். அனைத்தை விட்டுவிட்டு வெறுங்காலுடன் நடக்க ஆரம்பித்தார். பிச்சை எடுத்தார். அதன் வழியாக ஏழைகளுக்கு உதவினார். ஒரே ஆண்டில் 11 சீடர்கள் சேர்ந்தார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்தின் போதனைகளை பின்பற்ற வேண்டும், அவருடைய அடிச்சுவட்டில் நடக்க வேண்டும் என்று விதிமுறையை கொடுத்தார். சீடர்கள் 11 பேரையும் வைத்து புதிய சபை உருவாக்க அனுமதி வேண்டி திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட்டை சந்தித்தார். தற்காலிக அனுமதி வழங்கிய திருத்தந்தை உறுப்பினர்கள் அதிகம் சேர்ந்தால்தான் முழு அனுமதி தருவேன் என்று கூறி அனுப்பி வைத்தார். விரைவில் திருத்தந்தை ஒரு கனவு கண்டார். அதில் இடிந்து விழும் புனித யோவான்
லாத்திரன் ஆலயத்தை பிரான்சிஸ் தாங்கி பிடித்து நிற்பது போன்ற கனவு அது. உடனே பிரான்சிஸை அழைத்து திருத்தந்தை முழு அனுமதி வழங்கினார். அசிசி நகரில் பிரான்சிஸ் நிகழ்த்திய மறைவுரை கேட்டு இவரை பின்தொடர்ந்த கிளாரம்மாளின் துணையுடன் கிளாரம்மாள் ஏழை மகளிர் சபை பெண்களுக்கு தொடங்கினார். திருடர்கள் உணவு கேட்டு வந்தபோது சீடர்கள் திட்டி அனுப்பிவிட்டார்கள். பாவிகள் மீது நாம் கனிவுடன் இருந்து அவர்களை திருத்த வேண்டும் என்று கூறி பிரான்சிஸ் அவர்களை அழைத்து வர சொல்லி உணவளித்தார். ஒரு கிராமத்தில் 1223 ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா அன்று மாட்டுக்கொட்டில் அமைந்து மாடு மற்றும் கழுதை வைத்து கிறிஸ்து பிறப்பை கொண்டாடினார். அது முதல் குடில் அமைக்கும் முறை வழக்கத்திற்கு வந்தது. 1224 செப்டம்பர் 14 அன்று ஆண்டவரே, நான் இறக்கும் முன் உம் பாடுகளை எம் உடலில் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் தாரும் என்று ஜெபித்தார். உடனே எரிகின்ற 6 இறக்கைகளுடன் ஒரு வானதூதன் வந்தார். காட்சி முடிந்ததும் தம் உடலில் 5 காயங்கள் இருப்பதை கண்டு நன்றி கூறி மகிழ்ந்தார். தொடர்ந்து ஏழையாக வாழ்ந்து எளிமையை போதித்து இயற்கையை நேசித்து வாழ்ந்த பிரான்சிஸ் 1226 அக்டோபர் 3ஆம் நாள் இறந்தார். ஜூலை 16, 1228 திருத்தந்தை 9ஆம் கிரகோரி இவரை புனிதராக்கினார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எளிமையான வாழ்க்கை வாழ்கின்றேனா? நான் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றேனா? நான் ஏழைகளில் இறைவனை கண்டு உதவக்கூடிய மனம் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நான் எளிமையான வாழ்க்கையை வாழவும் இயற்கையோடு இணைந்து வாழவும் எளியவரில் இறைவனை கண்டு பணி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.